நிறைய ரைட். ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஜிசிபி, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்காங்க. அமேசான் வெப் சர்வீசஸ் இருக்காங்க. இப்ப மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் இருக்காங்க. ஸோ இதுல ஏன் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரீசன் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்ப இந்த சில சர்வீசஸ், சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே குடுக்குறாங்க. செக்யூரிட்டின்றது ஒரு பேஸ் ஃபண்டமெண்டல் நீட். ஸோ அது இருந்தா தான் வந்து கிளவுடுக்குள்ளே வருவாங்க. அது அமேசானா இருக்கட்டும், இல்ல கூகுளா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட்டா இருக்கட்டும். செக்யூரிட்டி கேப்பபிலிட்டிஸ் குடுத்தா தான் வந்து தே வில் கோ இன்டு தட். அது அந்த கம்ப்ளையன்ஸ், அந்த ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க மீட் பண்ணாதான் அவங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்க கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸா இது எல்லாமே வந்து எல்லா ப்ரொவைடர்ஸ்லயுமே இருக்கிற விஷயம் தான். ஸோ அது இப்போ வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட்ல வந்து எப்படி அதை எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட் போகணும்னு கேட்குறாங்க. நீங்க வந்து ஒரு பிசினஸ் அனலிஸ்டா இருக்கிறீங்க, இல்ல வந்து ஒரு ப்ராடக்ட் ஓனரா இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு ப்ரீ சேல்ஸ் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கம்பேர் அண்ட் ஆன்சர். ஸோ எதுக்காக நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் சூஸ் பண்றோம், என்ன அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இங்க கிடைக்குது. இந்த டெர்மினாலஜியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கிளவுட் ப்ரொவைடர்ஸும் இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிளெக்சிபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, வேர்ல்டு வைட் ஆக்சஸ், சஸ்டைனபிலிட்டி, இந்த எபிலிட்டிஸ்லாம் எல்லாத்துலேயுமே இருக்கு. எல்லா கிளவுட் ப்ரொவைடர்லையுமே வந்து ஆல்மோஸ்ட் இந்த டெர்மினாலஜி வச்சு போனீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே இதை அப்ளை பண்ண முடியும். பட் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூருக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் யூ வில் கெட் சம் பெட்டர் கிளாரிட்டி. ஓகே, ஸோ இது நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ வில் ஜஸ்ட் டேக் திஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் இதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ங்கிறது தான் லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் தான் எக்ஸாக்ட்டா? ஆமாங்க, கரெக்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் வந்து இட் இஸ் மோர் அலைன் டு லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மாடல், ரீஹோஸ்டிங். ஓகே, ஓகே, ஓகே. ஒன் கொஸ்டின், சிமிலர் கொஸ்டின் தான் இது. நிறைய ஆர்கனைசேஷன் வந்து நான் பார்க்கும்போது ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ்லாம் வந்து, ஐ மீன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் கூகுள் யூஸ் பண்றாங்க. சார் டெவலப்ஸ்லாம் வந்து அமேசான் சிடி பைப்லைன்லாம் பண்ணோம்னா அமேசான் போயிடுறாங்க. பெரிய பெரிய எஸ்எம்இ கம்பெனிஸ் மேல பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்றாங்க. இது எதனால சூஸ் பண்றாங்க? பேசிக்கா கிளவுட் எப்படி சூஸ் பண்றாங்க கிளவுட? ஓகே, ஓகே சத்யா, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே பிளாக் செயின் as a சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் இஸ் மோனோபோலி. அவங்க தான் வந்து அதில் சர்வீஸும் கொடுக்குறாங்க, ஆப்ஷன்ஸ் அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ வேறஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு டெவாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ, அமேசான்ன்றது வந்து தே அடாப்டட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், நிறைய அக்விசிஷன் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. வேற ஈவன் மைக்ரோசாஃப்ட் அதான் பண்ணாங்க, நிறைய அக்விசிஷன்ஸ்லாம் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே சிஏசிடிலையுமே வந்து அவங்க தே ஆர் வெரி மச் மெச்சூர்ட். இனிஷியலாக வந்து விஷுவல் ஸ்டுடியோ, அந்த டீம் சர்வீசஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விஎஸ்டிஎஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது. அதை வந்து அப்படியே எவால்வ் பண்ணி அஷ்யூர் டெவாப்ஸ் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிட்டபோட இன்டெகிரேட் பண்ணி மச் மெச்சூர்ட் ப்ராடக்டாக இருக்குது இப்போ ஆஸ் ஆன் டேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. இது வந்து ஒரு நீங்கள் 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் பேக் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அந்த டைமில் சரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து நிறைய பேர் அதை தே வெண்ட் இன் டு AWS ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் கேஸ் அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து சிஐசிடி வந்து எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா அப்போ தே யூஸ் டு சூஸ் தட். பட் கரண்ட் டேட் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அஷ்யூர் டெவாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் கரண்ட்லி இன் த மார்க்கெட். ஒரு ஒரு பர்டிகுலர் கிளவுட்ல நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா ஆப்வியஸா அதுல நிறைய டவுன் டைம் இருக்கும், நிறைய சின்ன சின்ன கிளிச்சஸ் இருக்கும், நிறைய நியூஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆஸ் அ கஸ்டமர் வி கேனாட் டிசைட் ஆன் த பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு இடத்துல நிறைய டாக் இருக்கு அப்படின்னா தென் தட் பர்டிகுலர் கம்பெனி இஸ் க்ரோயிங் ஆர் தட் பர்டிகுலர் மார்க்கெட் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும் ஆஸ் எ பாசிட்டிவ் மெசேஜா. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. மைக்ரோசாஃப்ட்னு எடுத்துக்கிட்டோம், இப்போ நீங்க விண்டல் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது எந்த அளவுக்கு அந்த நிறைய பேச்சஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, நிறைய பக் ஃபிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஹாட் ஃபிக்ஸஸ் நிறைய வரும், அடிக்கடி பேட்ச் பண்ற மாதிரி இருக்கும், அடிக்கடி ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேறஸ் இப்போ நான் என்னுடைய இனிஷியல் கேரியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சதன் ரயில்வே டேட்டா சென்டர்ல வந்து சர்வர்ஸ்லாம் 8 இயர்ஸ் 10 இயர்ஸ்லாம் ஆஃபே ஆகாம சர்வர்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இருந்தது நான் போனப்ப. ஸோ அப்போ அந்த லினக்ஸ் ஏஎக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வே ஆஃப் ஹேண்ட்லிங், அதில் வரக்கூடிய ஃபர்ம்வேர் அப்டேட்ஸோ இல்லை ஹாட் ஃபிக்ஸஸோ இல்லை வந்து சர்வீஸ் பேக்ஸோ வந்து ஒன்ஸ் இன் அ இயர் அப்படி தான் வரும். ஓகே, ஸோ வேறஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து எவ்ரி மந்த் தே ஆர் ஹேவிங் செகண்ட் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் சென்டிங்
ரோலிங் அவுட் பேச்சஸ். அப்போ ஆப்வியஸா வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து மோர் லைக் என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெஜைல் தான். ஸோ அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டச் பண்ணிட்டே இருப்போம் சிஸ்டம்ஸை. ஒரு விஷயத்தை அடிக்கடி நம்ம டச் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து இட் இஸ் நேச்சுரல், ரைட்? பட் அது நம்ம லேட்டரா அதை பத்தி பேசுவோம். டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் பேசிட்டு இருக்க வேண்டாம் இப்ப. பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து சில ஸ்பெசிபிக் நிச் ஏரியாஸ் லைக் அனாலிட்டிக்ஸோ இல்ல டேட்டா பிளாட்ஃபார்மோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பெஸ்ட் ஆக்சுவலா. ஸோ அப்போ கண்டிப்பா இங்க வருவாங்க. இப்போ வேற மற்ற ஏரியா எடுத்துக்கிட்டோம், இப்போ வந்து ஏஐஎம்எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காம்படிஷன் இருக்கு. அமேசானும் இன்வெஸ்ட் பண்றாங்க, கூகுளும் இன்வெஸ்ட் பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி க்ரோயிங் ஏரியாஸ்ல வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணி புது புது ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொண்டு வராங்க. இப்போ வந்து கஸ்டமர் வந்து தே ஹேவ் டு கோ அண்ட் லுக் இன் டு கம்பேர் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்ஸ்ல எது பெஸ்ட்ன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து தே வில் சூஸ். அவங்க கஸ்டமருக்கு வந்து என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பட் ஒரு சில ஏரியா இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த அனலிட்டிக்ஸ், டேட்டா பிளாட்ஃபார்ம், பிளாக் செயின் அஸ் சர்வீஸ் இதெல்லாம் நிறைய ரீஜன்ல வந்து யூரோப், யூஎஸ்லாம் போனீங்க அப்படின்னா கண்ணு மூடிட்டு மைக்ரோசாஃப்ட் அஷூருக்குள்ள தான் வருவாங்க. ஏன்னா இங்க தான் வந்து அந்த ஆஃபரிங் இருக்கு, இங்க தான் வந்து மச் மெச்சூர்டாகவும் இருக்கு. நான் காமிச்சேன் இல்லைங்களா, டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து 2000ல இருந்து அவங்க எவால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. 24 வருஷமா அதுல வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் இன்டெகிரேஷன் கேப்பபிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸா இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் அந்த பிளாட்ஃபார்ம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ வி ஆர் ஆன் ஃபர்ஸ்ட் டே. நம்ம ரொம்ப இன்டெப்தா நம்ம அட்வான்ஸ் லெவல் விஷயங்கள் பேச வேண்டாம். பட் நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து அஸ் அ ப்ரீ சேல்ஸ் ஆர்கிடெக்ட் உங்களுக்கு அது தேவைப்படும். ஓகே, பட் அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீங்க அந்த அளவுக்கு இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து எதுக்காக அஷூர் அப்படின்றத வந்து சூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற கம்பெனி வந்து தே ஆர் இன்டு ஐடி சின்ஸ் த பிகினிங், ரைட்? மைக்ரோசாஃப்ட்ன்ற அந்த பிராண்டுக்கே வந்து இட் ஹஸ் காட் a lot of advantage, ரைட்டுங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா they have got a lot of customers. இப்போ வந்து அது எப்படி வேணா இருக்கலாம். இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து ஓஎஸ் லைசன்சிங் வாங்கியிருந்திருக்கலாம், இல்ல அவங்களுடைய மைக்ரோசாஃப்ட் சீக்வல் டேட்டாபேஸ் லைசன்சிங் வாங்கியிருந்திருக்கலாம், இல்ல அவங்களுடைய .NET ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல அவங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ பேக்கேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக வாங்கியிருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரீசன்ல வந்து பாத்தீங்கன்னா தே மைட் ஹேவ் சம் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ ஒரு என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்ன்றது ரெண்டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்குள்ள ஒரு பர்டிகுலர் டேர்ம்ஸ்குள்ள வரது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க எந்த மாதிரியான சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் வந்து அதுல தேவைப்படுது கஸ்டமருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தே மைட் ஹவ் கான் இன்டு சம் கைண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட். சி இது வந்து நாட் ஒன்லி ஓஎஸ் இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. சி இதை சரௌண்ட் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஓஎஸ்க்கு வந்து பேச்சிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இனிஷியலா வந்து தே யூஸ் டு ஹேவ் ப்ராடக்ட்ஸ் லைக் எஸ்எம்எஸ் இருந்தது. அது இப்போ ஸ்காமா மாறுச்சு. அது வந்து எம்இசிஎம் சாரி ஸ்காம் இல்லை எஸ்இசிஎம் சிஸ்டம் சென்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜரா மாறுச்சு, எம்இசிஎம்மா மாறுச்சு. இது இப்போ இன்டியூனும் இருக்கு. இப்போ ரெண்டுமே பேரலா இப்போ அலோவ் பண்றாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 20-25 வருஷமா அது க்ரோ ஆயிட்டு இருக்கு, ஆக்சுவலா எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இப்போ மானிட்டரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிஷியலா வந்து அவங்க மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் இருந்தது, சிஸ்டம் சென்டர் ஆப்ரேஷன்ஸ் சியூட்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு ஏரியாவும் வந்து ஓவர் 20-25 இயர்ஸா அவங்க எவால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஒரு ஹைபிரிட் என்விரான்மெண்ட்ல வந்து நான் சிஸ்டம்ஸ் ரன் பண்ணணும், இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல செட் ஆஃப் சர்வர்ஸ் ரன் பண்ணணும், ஆன் ப்ரமைசஸ்ல ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த பேச்சிங்கா இருக்கட்டும், மானிட்டரிங்கா இருக்கட்டும், பேக்கப்பா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நீங்க எண்ட் டு எண்ட் மேனேஜ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருக்கு. வேற நீங்க அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளவுட் நேட்டிவா வந்தாங்க. ஓகே, அவங்க வந்து ஆன் ப்ரமைசஸ்ல எந்த ப்ராடக்ட்டும் அவங்கள்ட்ட இல்ல. இப்போ ஸோ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இப்போ ஒரு கஸ்டமரை போயிட்டு நம்ம ரீச் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க மைக்ரோசாஃப்ட் அஷூர் வரதுக்கு முன்னாடியே வந்து 90% ஆஃப் த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் வந்து இவங்கள்ட்ட இருந்தாங்க. அவங்களுடைய என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் இருந்தது. யார்கிட்ட போயிட்டு பேசணும், யார் மூலயமா வந்து இந்த பிசினஸை கொண்டு போக முடியும்ன்றது மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ அதனால தான் சொல்றேன் மைக்ரோசாஃப்ட் அஸ் எ பிராண்ட் அதுவே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நிறைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து தே ஹேட் லாட் ஆஃப் சேனல் சர்வீஸ் ப்ரொவைடர், சேனல் சர்வீஸ் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. குளோபலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தேன் 28,000 பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்கறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய பிராண்டிங் வந்து லாஸ்ட் 30 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் பீன் கெட்டிங் மோர் கஸ்டமர் பேஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் அப்படின்றது அவங்களுடைய பப்ளிக் கிளவுட் ஆஃபரிங். மைக்ரோசாஃப்ட் அஷூர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். விண்டோஸ் அஷூர்னா எப்படி, ஏன் அதை பிராண்ட் நேம் மாத்தினாங்க, எதனால வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர்ன்ற நேமுக்கு வந்தாங்கன்றது சொல்லியிருந்தேன். இப்போ வெறும் அஷூர் தான் சொல்றாங்க. மைக்ரோசாஃப்ட்ன்றது கம்பெனி, அஷூர்ன்றது அவங்களுடைய பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம்.
இந்த பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து as a கஸ்டமர் இஃப் யூ ஹேவ் ப்ராப்பர் கிரெடிபிலிட்டி நம்ம வந்து இந்த பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்மில் நம்ம அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து ப்ரைவேட் கிளவுட் ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க, அது அஜூர் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட்டு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, எல்லா ப்ரொவைடர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவ் காட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கிளவுட் ஆப்ஷன்ஸ். விஎம்ஆராக இருக்கட்டும், ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், ஏடபிள்யூஎஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவ் காட் ஏடபிள்யூஎஸ் அவுட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரைவேட் கிளவுட். இப்போ உங்கள் டேட்டா சென்டரில் பப்ளிக் கிளவுட்ல கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் உங்க ஆன் ப்ரமைசஸ்லேயே எனக்கு வேணும். எனக்கு வந்து இப்போ எங்களுடைய டேட்டா ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ், எங்களுடைய இண்டஸ்ட்ரி கம்ப்ளைன்ஸ் ஸ்டாண்டர்ட் படி நாங்கள் வந்து ஒரு இன்டர்நெட் வழியாக எங்கள் சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது, இல்லை வந்து நாங்கள் ஒரு ஷேர்டு டேட்டா சென்டரை வந்து எங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆஸ் அ கஸ்டமர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து இப்போ கிளவுட் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிளவுட்ல கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி மச் இன்க்ளைன் டு தட். ஸோ அப்போ கஸ்டமர்ஸ் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்லேயே வந்து இதெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது ஆன் ப்ரமைசஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ஸ்டாக்காக கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் ஸ்டாக் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கிடையாது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களே இந்த ஓப்பன் சோர்ஸ் ஈக்குவலண்ட் இருக்கு. ஸோ ஓப்பன் ஸ்டாக்கை வச்சு அவங்க ப்ரைவேட் கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களே வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். இல்லை நான் வந்து விஎம்ஆர்லேயே வந்து எனக்கு நிறைய பெனிஃபிஷியல் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு ஆல்ரெடி நான் விஎம்ஆர்ல வந்து நிறைய லைசன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதில் விஎம்ஆர்ல வி கிளவுட் டைரக்டரோ இல்லை விஎம்ஆர்லேயே வந்து பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் செட்டப் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட்ன்றது இட் இஸ் நாட் ஒன்லி பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர், தே ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம் ஆப்ஷன் ஃபார் செட்டிங் அப் பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட். வந்து உங்கள் டேட்டா சென்டர்லேயே வந்து இந்த அஜூர் ஸ்டாக்கை போயிட்டு நீங்கள் டிப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா பப்ளிக் கிளவுட்ல எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, எப்படி சிங்கிள் சைன் ஆன் பண்ணுறீங்க, எப்படி செல்ஃப் சர்வீஸ் ப்ரொவிஷனிங் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து ஆன் ப்ரமைசஸ்லையும் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ கிளவுட்னா அதனால தான் மக்கள் வந்து அது அவங்களுக்கு ஆஸ் எ டெவலப்பர் நம்மளா போயிட்டு ஒரு விஎம் கிரியேட் பண்ண வைக்கலாம். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஸோ ஆன் ப்ரமைசஸ்ல ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு டெவலப்பருக்கு வந்து ஒரு சர்வர் வேணும், இல்லை ஒரு ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு கெப்பாசிட்டி மேனேஜர்கிட்ட போவாங்க. அப்புறம் வந்து அது ஒரு ஸ்பெசிஃபிக் சப்போர்ட் டீம் வந்து இந்த பர்டிகுலர் சர்வர் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ப்ரொக்யூர்மெண்ட் டீம் போயிட்டு அவங்க அதை அப்ரூவ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அந்த விஷயமே கிடைக்க வரும். அந்த விஎம்ஓ இல்லை அந்த ஸ்டோரேஜோ அந்த டேட்டா பேஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ், கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு அந்த சேல்ஸ் அப்ரூவல் எல்லாமே கிடைச்சு தான் வந்து உங்களுக்கு அந்த சிஸ்டம் கிடைக்கும். வேற இப்போ கிளவுட்ல அப்படி கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 2 சர்வர் வேணும், இல்லை வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 GB கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா நீங்களே போய் செல்ஃபா ப்ரொவிஷன் பண்ணிக்கிறீங்க. செல்ஃப் சர்வீஸ் ப்ரொவிஷனிங் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. ஸோ இதுல டிராபேக்கும் இருக்கு. ஏன்னா நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணிட்டு மறந்து விட்டுருவாங்க, அதனால காஸ்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கான ப்ராப்பர் கண்ட்ரோல் கவர்னன்ஸ் வந்து அப்ளை பண்றது தான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை, ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஆக்சுவலா. ஸோ ரைட் சைசிங், அந்த ப்ராப்பர் கவர்னன்ஸ் இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். அதுதான் வந்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு பப்ளிக் கிளவுட்ல. ஸோ அந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து நீங்க பிரைவேட் கிளவுட்ல டிப்ளாய் பண்ணி பார்க்கணும், எனக்கு ஆன் ப்ரமைசஸ்ல வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டிப்ளாய் அஷூர் ஸ்டாக் ஆர் அவுட் போஸ்ட் ஆர் ஓப்பன் ஸ்டாக் ஆர் விஎம்ஆர் வி கிளவுட் பண்டில் இன்ஸ்டால் பண்ணலாம். யூ வில் கெட் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் யுவர் ஓன் டேட்டா சென்டர். ரைட், மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டெகிரேஷன், அந்த கவர்னன்ஸ், அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க எண்ட் டு எண்ட். அது பேச்சிங்காக இருக்கட்டும், பேக்கப்பாக இருக்கட்டும். பேக்கப்லேயும் அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விண்டோஸ் சர்வர்லேயே நேட்டிவாகவே வந்து என்டி பேக்கப் இருந்தது பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். ஸோ அது வந்து இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து விண்டோஸ் சர்வர் பேக்கப்னே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டுமே இருக்குது, சிஸ்டம் சென்டர் டேட்டா ப்ரொடெக்ஷன் மேனேஜர் அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து வர்ச்சுவல் மெஷினாக இருக்கட்டும், இல்லை வர்ச்சுவலைசேஷனாக இருக்கட்டும், ஹைப்பர் வி கொடுக்குறாங்க, எஸ்சிவிஎம்எம் சிஸ்டம் சென்டர் வர்ச்சுவல் மெஷின் மேனேஜர் கொடுக்குறாங்க. ஸோ எனிதிங் யூ டாக் அபவுட் ஓஎஸ், டேட்டா பேஸ், ப்ரோக்ராமிங், வர்ச்சுவலைசேஷன், பேட்சிங், பேக்கப், மானிட்டரிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 25 இயர்ஸ் அவங்கள்ட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தே ஹேவ் பீன் ஃபைன் டியூனிங் இட். அந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு இப்போ வந்து ஹைபிரிட் கேப்பபிலிட்டியாக கொண்டு வந்துட்டாங்க, ஹைபிரிட் மேனேஜ்மெண்ட்டாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஹைபிரிட் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் யா யூ கேன் ஆல்சோ இன்க்ளூட் இட். அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா.
ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஹைபிரிட் கேப்பபிள் ப்ராடக்ட். இப்போ ஒரு சிஸ்டம் சென்டர் டேட்டா ப்ரொடெக்ஷன் மேனேஜர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வச்சு நீங்க வந்து ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க சர்வரையும் நீங்க பேக்கப் எடுக்கலாம். ஒரு அஷ்யூர் கிளவுட்ல இருக்கிற ஒரு விஎம்மும் பேக்கப் எடுக்கலாம். அஷ்யூர்ல இருக்கிற ஒரு ஸ்டோரேஜை நீங்க பேக்கப் எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்க எல்லா என்விரான்மெண்ட்டும் மேனேஜ் பண்றதுக்கான அந்த ஹைபிரிட் கேப்பபிலிட்டிஸ் வந்து அந்த இன்டெகிரேஷன் வந்து டிஃபால்ட்டாவே கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால தான் கஸ்டமர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வரதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். தென் மைக்ரோசாஃப்ட் கிட்ட போனோம் அப்படின்னா எண்ட் டு எண்ட் சப்போர்ட் ஒருத்தவங்கள்ட்டே கிடைக்கும்ன்றத பாக்குறாங்க. இப்போ நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட நான் நிறைய விண்டோஸ் சர்வர்ல தான் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்றேன் அப்படின்னா, ஸோ அட் த எண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் தான் வந்து தே ஹேவ் டு ப்ரொவைட் சப்போர்ட். ஸோ இப்போ வந்து கிளவுடும் அவங்களே பார்த்துக்கிறாங்க, விண்டோஸும் அவங்களே சப்போர்ட் கொடுக்குறாங்க, டேட்டா பேஸும் அவங்களே சப்போர்ட் கொடுக்குறாங்க போது ஒரு சிங்கிள் வெண்டார்ட்ட போயிட்டு நம்ம வி கேன் கோ அண்ட் கெட் த சப்போர்ட் இல்லைங்களா? இல்லாட்டி வந்து நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ்ட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கும். அமேசான்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல பிரச்சனை வந்ததுன்னா அமேசான்ட்ட டிக்கெட் ரைஸ் பண்ணணும். ஓஎஸ்ல பிரச்சனை வந்தா மைக்ரோசாஃப்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணணும். டேட்டா பேஸ்ல பிரச்சனை வந்தா ஆர்க்கிள்கிட்ட போய் டிக்கெட் ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் வெண்டாரை மேனேஜ் பண்றதே ஒரு தனி அதுக்குன்னே தனியா ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம சப்போர்ட் வாங்குற மாதிரி இருக்கும். வேற இதுல அப்படி கிடையாது. இதுல எண்ட் டு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெண்டாரே வந்து உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் கொடுத்துறாங்க. கிளவுட், டேட்டா பேஸ், ஓஎஸ், ப்ரோக்ராமிங், எனிதிங் யூ டாக் அபவுட் ரைட். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வெண்டார்ட்டேருந்து கிடைக்கும் போது கஸ்டமருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட டிக்கெட் ரைஸ் பண்ணா போதும், அவங்களே வந்து இன்டர்னலா தே வில் டேக் கேர் ஆஃப் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அடுத்தது கஸ்டமர் வந்து எதுக்காக மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் சூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய காம்ப்ளையன்ஸ் ஆஃபரிங். செக்யூரிட்டின்றது இட் இஸ் பேசிக். செக்யூரிட்டி இல்லாம ஒரு ப்ராடக்ட் குள்ள யாருமே போக மாட்டாங்க. ஈவன் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும் தே வில் திங்க் அபவுட் லைக் எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் செக்யூரா இருக்கு, பிளாட்ஃபார்ம் வந்து எந்த அளவுக்கு வந்து செக்யூரா அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனியா இருந்தாலும் பார்ப்பாங்க. அப்போ ஆப்வியஸா என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் தே வில் டெஃபினெட்லி லுக் இன்டு இட் வெரி க்ளோஸ்லி. ஸோ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 100+ காம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. காம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன மீன் பண்றேன் அப்படின்றது வந்து நான் இங்க கொஞ்சம் உங்க ஸ்லைட்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் வே யூ கெட் some better understanding. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் தனியாக சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் தனியாக வந்து அக்ரிடியேஷன் ப்ராசஸ் இருக்கு. அக்ரிடியேஷன்னா இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமொபைலில் வந்து மேபி தே மைட் பி ஃபாலோயிங் சாக் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராசஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, எஸ்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பேங்கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தே வில் பி ஃபாலோயிங் பிசிஐ ஸ்டாண்டர்ட். ஏன்னா அதில் வந்து பேமெண்ட் அந்த இன்டெகிரேஷன்லாம் இருக்கிறதால பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பிசிஐ இது இருக்கு. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, பிசிஐ டிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி டேட்டா செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிகலுக்கும் இப்போ ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிப்பான்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க, ஒரு கவர்னன்ஸ் பாடி இருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்க செக்யூரா ரன் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செக்லிஸ்ட் மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து அவங்க ஆடிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா சென்டர்ல வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான பிளாட்ஃபார்ம் இருக்கா, இதுல ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றத ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய கம்ப்ளீட் குளோபல் டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே இட் ஹஸ் காட் தீஸ் கைண்ட் ஆஃப் அக்ரிடியேஷன். காம்ப்ளைன்ஸ் கவரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து எல்லா டேட்டா சென்டர்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டா சென்டர்ஸ்லையுமே இட் ஹஸ் காட் கம்ப்ளைண்ட்ஸ் கவரிங். ஸோ இது வந்து ரீஜனலாகவும் இருக்கலாம். இப்போ ரீஜனல் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இந்தியாவுடைய கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணோம், இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவலோட ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணோம் அப்படின்னா அவங்க தனியாக அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி தான் இது வந்து மெய்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கவர்னன்ஸ் பாடி வந்து அது அப்ரூவல் கொடுத்துருக்கணும் அந்த டேட்டா சென்டருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் வந்து மெய்டியோடைய அப்ரூவல் இருக்கு. ஸோ சிமிலர்லி லைக் இப்போ ஒரு சிங்கப்பூர் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எம்டிசிஎஸ் லெவல் 3லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் சர்டிஃபிகேஷன். அது வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரிகரஸ் ஆடிட்டிங் நடக்கும். ஸோ அந்த ஆடிட்டிங்லாம் வந்து கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, டேட்டா சென்டரை வந்து நேத்து ரன் பண்ண ஆரம்பிக்கல. அவங்க தே ஆர் ரன்னிங் இட் ஃப்ரம் 90s ஆரம்பத்துலேருந்தே ரன் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸா தெரியும் எப்படி டேட்டா சென்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படி அந்த சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கணும், எப்படி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மீட் அவுட் பண்ணணும்ன்றது தே காட் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் கம்பேரிங் வித் ஐபிஎம், ஹெச்பி கூட கம்பேர் பண்ணும்போது தே ஆர் ஹேவிங் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அமேசான், கூகுளை கம்பேர் பண்ணும்போது தே ஹேவ் மச் ஹையர் அட்வான்டேஜ், ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவும் சில சர்டிஃபிகேஷன் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவும் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல், ஹெல்த் கேர், பேங்கிங், ஃபினான்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. சில கவர்மெண்ட்டுக்கு நீங்க ரன் பண்றீங்க, கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கிளவுட்ல ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியாவே கிளவுட் கொடுக்குறாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் கிளவுட் தனியாவே கொடுக்குறாங்க. இப்போ சிங்கப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாவே வந்து ஜிசிசின்னு கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கமர்ஷியல் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தனித்தனியாவே கிளவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா
அதுக்கு தனியா சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், என்ஐஎஸ்டி, அந்த மாதிரி ஃபெட்ராம்ப், இந்த மாதிரி தனி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஐஎஸ்ஓலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 27018 வாங்கினது வந்து மைக்ரோசாஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து இந்த காம்ப்ளைன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ், அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஆஃபரிங். கொஸ்டின்களா? கொஸ்டின் இல்லைன்னா நீங்க மியூட் பண்ணிடுங்க, அப்புறம் யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல்ல வந்து வி ஹவ் காட் மைக்ரோசாஃப்ட் ஹஸ் காட் சர்டிஃபிகேஷன். ஸோ க்ளோஸ் டு 100 கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபரிங் வந்து மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டர்ல இருக்கு. ஸோ அப்போ அதனால தான் நிறைய பிசினஸ் அப்ளிகேஷன்ஸை வந்து அஷ்யூர் கிளவுட் பிளாட்ஃபார்முக்கு வந்து கொண்டு வராங்க. ஓகே. ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். மற்ற ப்ரொவைடர்ஸும் வந்து கம்பீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரி, அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுமே தே வில் பி ட்ரை அண்ட் கெட் as many number of compliance certifications இது பண்ணுவாங்க. பட் மைக்ரோசாஃப்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் டு கெட் தட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 27018 இருக்கட்டும். 27018 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன், இந்த கிளவுட் பிரைவசி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. ஸோ கிளவுட் பிரைவசியோட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினது இவங்க தான். ஸோ அதே மாதிரி எம்டிசிஎஸ்லயும் வந்து ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கினது இவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஏரியாஸ் வந்து ரொம்ப குயிக்கா போயிட்டு அவங்க தே வில் கெட் அக்ரிடியேஷன். ஸோ அப்போ அதனால நம்ம அப்ளிகேஷன்ஸை நம்ம கொண்டு போகிறதும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட்ல கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். வேற நம்ம ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜர், அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹை அவைலபிலிட்டி பற்றி கேட்பாங்க, ரெசிலியன்சி பற்றி கேட்பாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் டேட்டா வந்து செக்யூராக மெயின்டைன் பண்ணுறீங்க, இப்போ இந்த டேட்டா சென்டரே டவுன் ஆச்சுன்னா வேற எங்கே நீங்கள் காப்பி மெயின்டைன் பண்ணுறீங்க, ஸோ அது எப்படி நீங்கள் ரிட்டன் எப்படி எடுத்துகிட்டு வந்து ரெஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேற மைக்ரோசாஃப்ட்ல வந்து தே ஹவ் காட் குளோபல் பிரசன்ஸ். நிறைய லொகேஷன்ஸ்ல டேட்டா சென்டர் இருக்கு, நிறைய லொகேஷன்ஸ்ல பேக்கப் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ரெப்ளிகேட் பண்ணலாம், நீங்க யூ கேன் ஹேவ் மல்டிபிள் காப்பீஸ். அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதால இட் இஸ் மச் ஈஸியர். கொஸ்டின் இருக்குங்களா? யாரோ someone is trying to speak actually. எஸ் டன். அந்த அஸ்யூர் ஸ்டாக் பத்தி சொன்னாங்க இல்லையா, ஆன்-ப்ரெம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கிளவுட் போகிறதே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ், கம்ப்யூட்டிங் எல்லாமே நமக்கு எனி டைம் அவைலபிளா இருக்கும் ஓவர் த இன்டர்நெட். அதே டைம்ல எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் இதாகவும் இருக்கும், செக்யூரிட்டி சேஃபாக இருக்குன்றோம். திருப்பி அகைன் இது அஸ்யூர் ஸ்டாக் கைண்ட் ஆஃப் பேர் மெட்டல் ஹார்ட்வேர் கொண்டு வந்து திருப்பி ஆன்-ப்ரெம் இன்ஃப்ராலேயே அஸ்யூரோட ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதானே. ஓகே. அது மாதிரி ஸ்கேலபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி இதெல்லாம் உண்டுங்களா திருப்பி அஸ்யூர் ஸ்டாக் கொண்டு ஆன்-ப்ரெம்லயே போறதுனால? ஒன்லி ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் பர்பஸ்க்காக தான் அஸ்யூர் ஸ்டாக் கொண்டு வருவோமா, இல்ல எப்படி? ஓகே மணி. ஸோ இதுல விஷயம் என்னன்னா, when customer is more concerned about security and compliance over HA, scalability, இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரியா இருக்கும் அந்த பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட்ல. ஸோ ஃபார் தெம் கம்ப்ளைண்ட்ஸை வந்து மேண்டேட்டரியா மீட் பண்ணணும். செக்யூரிட்டி, அந்த அவங்க டேட்டா வந்து லோக்கல் டேட்டா சென்டர்ல இருக்கணும் அப்படின்னா அதை வந்து அவங்க மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதர்வைஸ் மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் வந்து வெண்டார்ஸ் கூட பண்றாங்க. எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க செல்ஃபா வந்து ரன் பண்ண போறது இல்லை. வெளியிலேருந்து இன்வெஸ்டர்ஸ் வராங்க, வெளியிலேருந்து கம்பெனிஸ் வராங்க, அவங்க ப்ராடக்ட் வாங்குறாங்க. அப்போ வந்து இவங்கள்ட்ட அந்த பர்டிகுலர் ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட், அந்த ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட் அவங்க மீட் அவுட் பண்ணல அப்படின்னா தென் தெர் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் இல்லை அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஓனருக்கு, அந்த கம்பெனிக்கு. ஸோ இதுல வந்து மெயின் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே அச்சீவ் பண்ணலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கிளவுட்ல கிடைக்கிற மாதிரி ஹை அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்க மல்டிபிள் டேட்டா சென்டர் நீங்க பில்ட் பண்ணணும். மல்டிபிள் டேட்டா சென்டர் பில்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. 2 இடத்துல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து யூ ஆர் கோயிங் டு கெட் அந்த பெனிஃபிட் வந்து நீங்க எடுக்கிறதுக்கே இட் வில் டேக் அட்லீஸ்ட் 5 to 10 years ஆகும். ஸோ அதை தாண்டி நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த சர்வீஸ் ப்ரொவைடர், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், தேர்ட் பார்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு, இல்லை நீங்க சொல்ற மாதிரி அந்த பேர் மெட்டல் ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா you can achieve the same level of availability, resiliency, scalability எல்லாம் கொண்டு வர முடியும். See, இப்போ ஸ்கேலபிலிட்டினா நம்ம என்ன சொல்றோம், இப்போ உங்களுக்கு தேவையானப்ப அதிகமான சர்வர்ஸ் கிரியேட் பண்றோம், அதிகமா ஸ்டோரேஜ் ஆட் பண்ணிட்டே போறோம், தேவையில்லாதப்ப அதை நம்ம கொண்டு வந்துடுறோம். See, ஆன் ப்ரெமைசஸ்ல அப்படி பண்ண முடியாது. நம்ம தேவையில்லையோ இப்போ போயிட்டு நம்ம ஒரு 100 TB இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ணலையோ நம்ம ஆல்ரெடி காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். வேற கிளவுட்ல அப்படி கிடையாது. கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ கன்சம்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் பே பண்றீங்க. அதனாலதான் கஸ்டமர்ஸ் வந்து பே as you go மாடல் போறாங்க, அதாவது பே as per கன்சம்ஷன் மாடல் போறாங்க. ஸோ அந்த ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும், பட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி ஹெவி. ஸோ இப்போ 2 சர்வர் கிளஸ்டர் பண்ணணும்னாலே நீங்க டபுள் த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி 2 டேட்டா சென்டர்ல வந்து ஆமா. ஸோ
ஸோ அப்போ இது என்னன்னா மெயின்லி தே டோன்ட் வாண்ட் லூஸ் எனி கஸ்டமர் இன் கேஸ் சம்படிஸ் தே ஆர் ஹேவிங் டிபெண்ட்ஸ் வித் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் பர்பஸ்க்காக என்னோட டேட்டா என்னோட ஆன் ப்ரெமிஸ்ல இருக்கணும். பை ஐ வாண்டட் டு லெவரேஜ் இது அஜூர் ஃபங்க்ஷனாலிட்டி இதில் கிளவுடோட பெனிஃபிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெல் பி ரெக்கமெண்டிங் அஜூர் ஸ்டாக்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமா ஆமா. ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே வந்து லெட்ஸ் சே ஒரு கம்பெனில இப்போ இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மகிட்ட இருக்கும். ஆக்சுவலா ஒரு பேங்கிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பேங்கிங்ல வந்து ஒரு 100 அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த 100 அப்ளிகேஷனுமே வந்து இட் ஒன்ட் இன்டர்ஃபேஸ் வித் பேமெண்ட் கார்டு. ஸோ இப்போ பிசிஐ பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபேஸிங் இருக்கிற அப்ளிகேஷனுக்கு தான் நம்ம வந்து பிசிஐ ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நம்ம கிடைக்கணும். அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா மேபி 90 அப்ளிகேஷன் வந்து பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி கூட கனெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு விசாவோ இல்ல ஸ்பெசிபிக் மாஸ்டர் கார்டு பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி கூட இன்டெகிரேட்டே ஆயிருக்காது அந்த அப்ளிகேஷன்லாம். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பிசிஐடிஎஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் வேணுமான்னு கேட்டா தேவையில்லைங்க. ஸோ இந்த 90 அப்ளிகேஷன் வந்து இட் கேன் ரன் எனிவேர். அது வந்து ஆன் ப்ரமைசஸ்லயும் இருக்கலாம், கிளவுட்லயும் இருக்கலாம். அதனால தான் நீங்க பேங்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா 50-50 இருக்கும். பாதி வந்து ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கும், பாதி கிளவுட்ல இருக்கும். வேறஸ் நீங்க மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா 20-30% ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கும். அது ஏன்னா பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி ஆர் ஸ்பெசிபிக் டேட்டா ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் முக்கியமான அப்ளிகேஷனா இருக்கும், அவங்க கோர் டேட்டாவா இருக்கும். அதை வந்து வெளியில கொண்டு போக கூடாதுன்னு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த 20-30% டேட்டா வந்து ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கும், மீதி 70% அவங்க கிளவுடுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்ளிகேஷனும் வந்து இட் நீட் நாட் பி கம்ப்ளைண்ட் வித் பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட். ஸோ அதுல வந்து சில அப்ளிகேஷன் வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணா போதும்னு சொல்லுவாங்க, சில அப்ளிகேஷன் சாக் ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணா போதும்னு சொல்லுவாங்க, சிலது மட்டும் பிசிஏ ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்ளிகேஷனுடைய நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம மீட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஹைபிரிட் கிளவுட்ன்றது இப்போ ரொம்ப காமனா இருக்கு நிறைய கம்பெனிஸ்ல. ஸோ பிரைவேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆமா எந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆன் பிரைம்ல ரன் பண்ணணும், எந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை நீங்க யூ கேன் கண்டினியூ டு ரன் ஆன் த பிரைமைசஸ் உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர்ல. அதுல வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இஃப் யூ நீட் கிளவுட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவைப்படுது, எனக்கு செல்ஃப் சர்வீஸ் வேணும், சிங்கிள் சைன் ஆன் வேணும் அண்ட் அடிஷனல் அந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ்லாம் வேணும் அப்படின்னா தென் யூ கேன் டிப்ளாய் அஷ்யூர் ஸ்டாக்கோ இல்லை அவுட் போஸ்டோ டிப்ளாய் பண்ணிட்டு அந்த பெனிஃபிட்ஸை வந்து நீங்க கஸ்டமருக்கு வந்து கொடுக்கலாம். ஏன்னா அவங்க பப்ளிக் கிளவுட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா எல்லா கஸ்டமர்ஸும் அதானே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பிசினஸ் யூனிட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் பப்ளிக் கிளவுட்ல வந்து எனக்கு இவ்வளவு ஈஸியா இருக்கு, நீங்க பிரைவேட் கிளவுட்ல ரொம்ப இன்னும் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்லாம் வச்சுட்டு நீங்க எனக்கு ரெக்வஸ்ட் பண்ண சொல்றீங்க, வெயிட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பிசினஸ் யூனிட். ஸோ அப்ப அந்த பிசினஸ் யூனிட்க்கு வந்து அதே சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த அஷ்யூர் ஸ்டாக் இந்த அவுட் போஸ்ட்லாம் வந்து அந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இதுவும் காஸ்ட் இன்வால்வ்மெண்ட் ரியலி ஹை தான். ஏன்னா கிளவுட் போக திருப்பி அதே கிளவுடோட ஃபீஸிபிலிட்டியே லோக்கல் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி மல்டிபிள் டேட்டா சென்டர் தேவைனாலும் நம்ம ரெசிலியன்ஸ்க்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட். They don't want to lose any customer finally. ஆமா. Yeah, understood, sir. Thanks a lot. No worries. So ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரெண்ட்லின்றது இட் இஸ் வெரி கிளியர். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னும் போது இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸில் வந்து கிடைக்குது. ஸோ அதனால கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் கேட்குறாங்க. அவங்களுடைய சில அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் ஓப்பன் சோர்ஸில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஈவன் நீங்கள் இப்போ மானிட்டரிங் இல்லை இந்த ப்ரொமித்தியஸ் யூஸ் பண்ணணும், இல்லை கிராஃபானா யூஸ் பண்ணணும், யூட்டிலிட்டி சர்வீசஸே கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட்ல வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிஷியலாக வந்து விண்டோஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து லினக்ஸ் சர்வர் வந்து ஈக்குவலாக ரன் ஆகுது கிளவுட்ல. ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நோ எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், டேட்டா பேஸாக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கல்ச்சர் வந்து ஈவன் மைக்ரோசாஃப்ட் அஜூர்லேயே வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ஃப்ரேம் ஒர்க்ஸே வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன டிவைஸ் வேணா நம்ம யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக மாறிடுச்சு, எஸ்பெஷலி ஆஃப்டர் 2014 அந்த ரீபிராண்டிங்க்கு அப்புறம். ஸோ அதான் நம்ம வந்து இங்கே ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறோம். காம்ப்ளைன்ஸ் ஆஃபரிங் இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய ரீஜனல் காம்ப்ளைன்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் காம்ப்ளைன்ஸ் இருக்கு, அண்ட் தென் குளோபல் காம்ப்ளைன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து மீட் அவுட் பண்றாங்க மைக்ரோசாஃப்ட் அஜூர் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கேன் பி ரன்னிங் ஆன் எய்தர் பப்ளிக் கிளவுட்ல ரன் பண்ணலாம், ஈவன் ஆன் ப்ரமைசஸ்லயும் ரன் பண்ண முடியும். ஸோ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் எ செப்பரேட் கிளவுட், அஜூர் கவர்மெண்ட் கிளவுட்னே தனியாக கொடுக்குறாங்க யூஎஸ் கவர்மெண்ட்டுக்குனே. ஸோ இப்போ அவங்களுடைய பப்ளிக் செக்டார் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த யூஎஸ் கவ் கிளவுட், இந்த மாதிரி நிறைய செப்பரேட் என்விரான்மெண்ட்ஸே இருக்கு. இப்போ சைனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனால வந்து ஒரு தேர்ட்
கண்ட்ரி கம்பெனி இல்லை ஒரு சைனா இல்லாத கண்ட்ரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டை வந்து ஓன் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் இருக்காங்க. சேம் ஜெர்மனிலேயே அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து தேவ் காட் டை அப் வித் அங்கே ஒரு லோக்கல் ப்ரொவைடர் கூட வந்து டை அப் வச்சு ரியல் எஸ்டேட் வந்து இட் இஸ் ஓன் பை லோக்கல் கம்பெனி இன் சைனா. அந்த சைனா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அந்த நெட்வொர்க் மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. வேறஸ் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் மேனேஜ் பை மைக்ரோசாஃப்ட். ஸோ அதனால தான் அது அஷூர் சைனான்னு தனியாக இருக்குது, அஷூர் ஜெர்மனின்னு தனியாக இருக்குது. இது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இது வந்து கம்ப்ளீட்டாக பப்ளிக்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து சைனாவில் இருக்கிற கம்பெனிஸ், சைனாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி சில கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய அந்த குளோபல் ப்ரெசன்ஸ் உடைய ஸ்லைடில் போனீங்க, அந்த சைட்டில் போனீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட். லெட் மீ ஷோ யூ. ஸோ இதில் வந்து இப்போ அஷூரோடைய ஜியோகிராஃபிஸ் அப்படின்னு போனீங்க, இல்லை அஷூரோடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ் இதில் போனோம் அப்படின்னா இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜியன், நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம வந்து இந்த லெட்ஸே சைனான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைனாவில் யார் வேணால் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல லெட்ஸ் கோ அண்ட் லேர்ன் மோர். இதில் பார்த்தோம் அப்படின்னா சைனாவில் எந்தெந்த ரீஜன்ஸ் கொடுக்குறாங்க என்னன்றது இருக்கு. ஸோ இதில் இன்னொரு வியூ இருக்கும், அதை நான் காமிக்கிறேன். இந்த வியூவோட Azure Global Presence, Global Infrastructure. Okay, so China. See, as a pre-sales architect இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ரீசேல்ஸ் ஆர்கிடெக்ட்னா வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து எந்தெந்த ரீஜனில் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல எவால்வேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்து நம்ம படிச்சிருக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷூர் சைனா கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா அஷூர் சைனா லொகேஷன். மைக்ரோசாஃப்டோடைய போர்ட்டலே போங்க, நீங்கள் ஜென்ரல் போர்ட்டல் போகாதீங்க. Azure Global Infrastructure Map. ஸோ மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் அவங்க குளோபலாக வந்து மோஸ்ட் எல்லா லொக்கேஷன்ஸ்லையும் இருக்கிறாங்க. இப்போ அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம வந்து லெட்ஸ் சே regional compliance, so G Cloud, New Zealand, disaster recovery, global availability presence, industry compliance. Specific, I will go to China and then I'll show you. இப்போ இது வந்து நான் ஹாங்காங் சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, ஐ வில் ஆல்சோ சூஸ் ஒன் மோர். ஸோ சைனா ஈஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸே ஹாங்காங் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹாங்காங், சிங்கப்பூர் கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சைஸ் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஸ்மால். இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் நம்ம ரன் பண்ணோம், டேட்டா வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபீஸிபிள். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டா ரெசிடென்சியோடைய டாக்குமெண்டேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரைமரி காப்பி வந்து இதில் இருக்கும், ஹாங்காங்கில் இருக்கும். செகண்டரி காப்பி வந்து இட் வில் பி இன்
கால் சிங்கப்பூர்ல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வேறஸ் நீங்க மற்ற பெரிய பெரிய கண்ட்ரிஸ் இப்போ இந்தியாலாம் போனீங்க அப்படின்னா ஒரு காப்பி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியால இருக்கும், இன்னொரு காப்பி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியால, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியால அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து யூ வில் ஹேவ் த டேட்டா வித் இன் தட் பர்டிகுலர் கண்ட்ரிக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இதுக்கும் உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதுல வந்து லெட் மீ டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் வந்து இஃப் யூஆர் இந்த ப்ரீ சேல்ஸ்ல இருக்கிறீங்க, இதுல வந்து யார் யார் வந்து இதுல ரன் பண்ண முடியும், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க வந்து நீங்க படிக்கலாம். ஓகே, மோர் இன்ஃபர்மேஷன். இது வந்து அட் த டைம் ஆஃப் மைக்ரேஷன் எனி கஸ்டமர் ப்ரிஃபர்ஸ் டு ஹேவ் ஸ்பெசிஃபிக் லொகேஷனோ இல்லை இந்த ஆமா. ரீசனால எனக்கு இது வேணாம் அப்படின்னா நம்ம அது ரொம்ப ஈஸியா இருக்கும்ல சார்? கரெக்ட். இந்த டாக்குமெண்ட் தான் நீங்க வந்து பார்க்கணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அசியூம் பண்ணக்கூடாது. அதாவது எல்லா சர்வீஸும் எல்லா லொகேஷன்ல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஓகே, ஸோ சில சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து ரீஜன்ல வந்து அது இருக்காது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல அந்த ரீஜன்ல அது இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ற கண்டிஷன்ஸ்லாம் இங்க மீட் அவுட் பண்றதான்றதையும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். இது வந்து as a ப்ரீ சேல்ஸ் இன்ஜினியர் நீங்க அது பாக்குற மாதிரி இருக்கும். பட் நான் இது எதுக்காக இங்க மெயினா நான் வந்தேன் அப்படின்னா, ஸோ இதுல 2 விஷயங்கள் இருக்கு. இது ஜிடிபிஆர் மீட் ஆகுதான்றதையும் பார்க்கலாம். இன்னொன்று வந்து தே ஆல்சோ டெல் யூ யார் யார் ரன் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து இதில் கொடுப்பாங்க டீட்டெயில்டா. ஓகே, ஆஸ் எ கஸ்டமர் வந்து நீங்க சைனால தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். அதில் தெளிவாக அதில் கொடுத்துருப்பாங்க. மேபி ஐ வில் ஷோ யூ தட். ஸோ இதில் வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்லாம் அதில் கொடுக்க மாட்டாங்க. பட் அதில் வந்து ஒரு தேர் இஸ் அ ஆப்ஷன் டு டூ தட். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்தெந்த காம்ப்ளைண்ட்ஸ் இதில் இருக்கு, ஸ்பெசிஃபிக்காக ரீஜன் நீங்கள் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் டிஆர் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கு. ஸோ அது இப்போ லெட்ஸே இந்த சைனா ஈஸ்ட்டுக்கு வந்து எந்த ரீஜன் வந்து டிஆர் ரீஜன், எப்போ வந்து அது ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி கம்ப்ளீட் இருக்கும். அந்த டேட்டா சென்டர்ஸ் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் போனீங்க அப்படின்னா அதில் பார்க்க முடியும். எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைக்காது, பட் தே வில் டெல் யூ இது வந்து ஷாங்காயில் இருக்கு இல்லை ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல இருக்குன்றது ஓரளவுக்கு நம்ம வி கேன் ரிலேட்டட். ஓகே, இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து தே யூஸ் டு ஹேவ் கோ லொகேஷன் ஆல்சோ. இப்போ இந்தியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஃபி டேட்டா சென்டரில் வந்து கொஞ்ச நாள் சர்வீசஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களே டேட்டா சென்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோ லொகேஷனாக கூட ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓவர் த பீரியட் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்து இப்போ மைக்ரோசாஃப்டோடைய கம்ப்ளீட் கேபிளிங். ஓகே, இது இந்த கேபிளிங் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஓவர்சீஸ் கேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மைக்ரோசாஃப்டோடைய ஓன் கேபிளிங் தான். ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் அண்ட் கனெக்ஷன்ஸும் இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து இந்த சைடு உங்களுக்கு கேபிள் கட் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட் கனெக்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டன்சி டிஃபரன்ஸ் இருக்கும். பட் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து தே ஆர் குளோபலி கனெக்டட். இப்போ கரண்ட்டாக வந்து அதிகமான நெட்வொர்க்கிங் கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொவைடர் வந்து மைக்ரோசாஃப்ட் தான். ஸோ குளோபலாக அவங்க வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி கனெக்டட். ஸோ தேர் சர்வீசஸ் ஆர் அவைலபிள் லைக் ஆல்மோஸ்ட் locations, almost 200 plus countries லேருந்து access பண்ணிட்டு இருக்காங்க. And their services are available from multiple regions. ஓகே, ஸோ அதனால அவங்களுடைய குளோபல் ப்ரெசன்ஸ் வந்து we don't have to worry about. ஆல்மோஸ்ட் எந்த ரீஜன்லேருந்து நீங்க கேட்டாலும் இப்போ இருக்கு. பட் அஷூர் சைனா, அஷூர் ஜெர்மனியில் மட்டும் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா you have to do little more study. ஓகே, அதில் போயிட்டு நீங்க we cannot go and create services without proper authorization. ஸோ அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் கிளவுட்லாம் ஆக்சஸே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ப்ரொவைடட் நீங்க வந்து அந்த பர்டிகுலர் என்டிட்டியில் ஒர்க் பண்றீங்க, இப்போ வந்து சிங்கப்பூர்ல ஜிசிசியில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் ஆக்சஸ் த்ரூ தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். அதர்வைஸ் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஆக்சஸே இருக்காது. பட் ஜென்ரலாக நம்ம இதில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா அஷூர் பப்ளிக், அஷூருடைய கமர்ஷியல் கிளவுட் அந்த இதில் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணி சர்வீசஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. வேற இதுலலாம் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா we have to get ஸ்பெஷல் ஆக்சஸ், ஸ்பெஷல் அப்ரூவல் வந்து இருந்தால் தான் அதில் ரன் பண்ண முடியும். ஸோ அப்போ மைக்ரோசாஃப்ட் அஷூர் வந்து தே ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோ இல்லை அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆஃபரிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸாக கொடுக்குறாங்க. சி மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ் வந்து இட் இஸ் மோர் ஓப்பன். இப்போ நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல வந்து நான் பாலோ ஆல்டோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை வந்து ஃபோர்டிகேட் ஃபயர்வால் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மார்க்கெட் பிளேஸ்ன்றது ஒரு செல்லிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். இப்போ நீங்க அமேசானுடைய பிளாட்ஃபார்ம்ல வந்து அஸ் எ செல்லர் நம்ம போயிட்டு அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அஸ் எ பையர் போயிட்டு அமேசான் போர்ட்டல் வழியா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான் வந்து இங்க ஃபிளிப்கார்ட், அதே மாதிரி தான் இது ஒரு மார்க்கெட் பிளேஸ். இது மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல வந்து தே ஹேவ் அ மார்க்கெட் பிளேஸ். அந்த மார்க்கெட் பிளேஸ்ல போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஷாப் மாதிரி. ஆனா இதுல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் யூட்டிலிட்டிஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக இதுல அப்ளிகேஷன் சர்வீசஸ் வந்து நம்ம போயிட்டு
கஸ்டமர் ஃபைண்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் பிளேஸ்ன்றது தனி. It is integrated within Azure, but marketplace-ன்றது it is you can also access it separately. Marketplace Azure. So Azure Marketplace இதெல்லாம் Microsoft.com. ஏஜென்ட் 900ல கவர் ஆகும். ஆமாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கா அதுல அது சரி ஆமா. அதுல கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருப்போம் அதுல டெமோ மாதிரி. பட் இது வந்து இது இப்ப நான் என்ன கவர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, எதுக்காக நம்ம Azure சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இது தியரட்டிக்கலா வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும் உங்களுக்கு. என்ன ஒரு ரோலுக்கு போனாலுமே வந்து இன்டர்வியூல வந்து இது கேட்பாங்க. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும் நமக்கு. இப்போ AWSல என்ன இருக்கு, இல்ல ஏன் மைக்ரோசாஃப்ட் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் வந்து அப்போ பேசுறதுக்கு இருக்கும். ஸோ அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, AZ 900லயும் இது கவர் பண்ணியிருப்போம் ஓரளவுக்கு. ஆமா. ஓகே. ஸோ மார்க்கெட் பிளேஸ்ன்றது சரி சார். இந்த மார்க்கெட் பிளேஸ்ன்றது கைண்ட் ஆஃப் ப்ளே ஸ்டோர் தான். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உள்ள அப்ளிகேஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஆமா, பர்ச்சேஸ் பண்ணணும். ஆமா, நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் போய் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் இதில் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செல். நீங்கள் ஒரு செல்லராகவும் அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம், பையராகவும் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அஷூரோடைய போர்ட்டலுக்குள்ளே இதை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஷூரோட போர்ட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த இன்டெகிரேட்டட் ஆப்ஷனாக கொடுக்கறதால நீங்கள் தனியாகவும் போயிட்டு வாங்கினாலும் வாங்கலாம். நீங்கள் அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி தான் நீங்கள் மார்க்கெட் பிளேஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு கிடையாது. பட் நீங்கள் அஷூர் வழியாகவும் நீங்கள் மார்க்கெட் பிளேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் நான் வந்து FortiGate ஃபயர்வால் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ கிளவுடில் வந்து எனக்கு அதே செக்யூரிட்டி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கெட் இட் கிரியேட்டட். அந்த நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால் வேணும், இல்லை லோட் பேலன்சர் வேணும், இல்லை எனக்கு மற்ற சர்வீசஸ் வந்து கம்ப்ளைன்ஸியோட வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் இட். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து CAS கம்ப்ளைண்ட், சென்டர் ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸோட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது விண்டோஸாக இருக்கலாம், இல்லை உபுண்டு லினக்ஸாக இருக்கலாம், இல்லை ரெட் ஹேட்டாக இருக்கலாம். நீங்கள் போயிட்டு அதை சர்ச் பண்ணலாம். நீங்கள் ஆஸ் எ கஸ்டமர் தனியாக போயிட்டு நீங்கள் ஒரு இமேஜிங்லாம் தனியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ CAS விண்டோஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த CAS கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய விண்டோஸ் இமேஜஸ்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து இட் இஸ் ஆல்ரெடி பாஸ்ட் CAS ஹார்டனிங் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ஆன் ப்ரமைசஸில் இருப்பீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் வந்து தனியாகவே இமேஜிங் டீம்னு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கோல்டு டிஸ்கோ இல்லை கோல்டு இமேஜோ இல்லை அந்த பர்டிகுலர் மாஸ்டர் இமேஜோ வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. வேற இங்கே வந்து உங்களுக்கு அந்த ரெடிமேடாக கிடைச்சிடும். உங்களுக்கு CAS லெவல் 1 லெவல் 2ன்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு நீங்கள் ரெடிமேடாக எடுத்துக்கலாம். பட் இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து $1 $50 அந்த மாதிரி ப்ரைஸிங் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து அந்த கம்ப்ளைன்சி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து அதில் அப்ளை பண்ணுறதால நீங்கள் அந்த மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு நீங்கள் ரெடிமேடாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக வந்து இமேஜிங் டீம் தனியாக ஒருத்தவங்களை போடணும் அவசியம் கிடையாது, மெயின்டைன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ மார்க்கெட் பிளேஸ் இஸ் எ ஆன்லைன் ஷாப் ஃபார் அப்ளிகேஷன்ஸ், ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஃபார் சர்வீசஸ். இதை வந்து அஷூர்லேயே இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக போயிட்டு ஃபைண்ட் பண்ணுறது, பை பண்ணுறது, டெப்ளாய் பண்ணுறதுலாம் அங்கே போய் சூஸ் பண்ணி டேரெக்டாக தே கேன் கிரியேட் அண்ட் டெப்ளாய் இட். ஸோ அதுதான் அங்கே மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். குட். நம்மளோட பிரிமிசஸ்ல தான் இந்த மார்க்கெட் பிளேஸ் யூஸ் ஆகும்ல. பிரிமிசஸ்ல ஏதாவது சப்போர்ட் தேவைனா தான் மார்க்கெட் பிளேஸ் வருமா, இல்ல எதுக்காக மார்க்கெட் பிளேஸ்? மார்க்கெட் பிளேஸ்ன்றது நம்ம கேஸ் டு கேஸ் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு ரெடிமேடாக எனக்கு ஒரு நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஒரு VM கிரியேட் பண்ணி அந்த VMல வந்து அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த VM வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த டூலை மெயின்டைன் பண்ணுறதால உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட், அந்த கவர்னன்ஸ் ஓவர் ஹெட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நான் எனக்கு ரெடிமேடாக வந்து எனக்கு ஒரு ஃபயர்வால் நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால் இருக்குது, இல்லை ஒரு ஆப்ரேட்டிங் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ரெடிமேடாக போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஸ் எ சர்வீஸாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர், அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன், அந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கிடைச்சிரும். ஸோ இங்கே வந்து தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போ வந்து செக்யூரிட்டின்னு கிடையாது. செக்யூரிட்டின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ காமிச்சேன். ஸோ இதை நான் எடுத்துட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பிளாக் செயினாக இருக்கலாம், இல்லை டெவாப்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து டெவாப்ஸ் அஸ் சர்வீஸாக கூட இதில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை மானிட்டரிங் டூல் எனக்கு வேணும், எனக்கு வந்து மேனேஜ்டு ப்ரொமித்யூஸ் இல்லை மேனேஜ்டு கிராஃபானா வேணும், எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ப்ளங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ அண்ட் கெட் தட் டூலிங். ஸோ உங்களுக்கு என்ன பர்டிகுலர் டூலிங் வேணுமோ அதுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் பிளேஸ்ன்றது இட் இஸ் எ ஆன்லைன் ஷாப்.
ஓகே, உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் சர்வீசஸ் இதெல்லாம் ரெடிமேடாக வேணுமோ இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். டேட்டா பேஸே கிட்டத்தட்ட 1432 கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அத்தனை டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு மாங்கோ டிபி வேணும், எனக்கு NoSQL வேணும் என்னோட அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கெட் இட். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ளெக்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஃப்ளெக்ஸ் டேட்டா பேஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆன் ப்ரெமைசஸ் கிடையாது. உங்களுடைய அஜூரில் இருக்கிற, இப்போ அஜூரில் ஒரு VM கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த VMக்கு வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எனக்கு ஒரு பேக் அண்ட் NoSQL டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா அந்த மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்க. ஸோ ஐ திங்க் ஐ ரிப்பீட் லாஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மேஜர் 10 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம ஸ்லைடில் லிஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய பெனிஃபிட்ஸும் வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நமக்கு லெட் மீ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ இது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டியூவல் யூசேஜ் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குது. ஸோ டியூவல் யூசேஜ் பெனிஃபிட் அப்படின்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை டேட்டா பேஸ் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸை வந்து நீங்கள் வந்து 180 டேஸ்க்கு வந்து 2 சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ ஆன் ப்ரெமைசஸில் ஒரு சர்வர்லையும் ரன் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் அஜூர் கிளவுட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு VMல வந்து அதை ரன் பண்ணலாம் வித்தவுட் ஃபோர்ஃபைட்டிங் தேர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அக்ராஸ் குளோப் வந்து நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, 68,000 ப்ளஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, சேனல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், சேனல் சர்வீஸ் பார்ட்னர்ஸ், லைக் ரீசெல்லர்ஸ் இருக்கிறாங்க, ரெடிங்டன் மாதிரி கம்பெனிஸ், TCS மாதிரி கம்பெனிஸ்லாம். ஸோ தே ஹேவ் அ வெரி குட் பார்ட்னர்ஷிப். அது மூலயமா வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. Then they have got a lot of investment on cyber security. 1 billion investment வந்து they have completely given it for cyber security. 3,500 plus cyber security experts வந்து இந்த cloud environmentல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு கிரிட்டிகாலிட்டி இருக்கோ அந்த கிரிட்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் கெட் ரிசோர்சஸ். இப்போ எனக்கு ஒரு VM வாங்கணும் அப்படின்னா நான் அதை ஸ்பாட் இன்ஸ்டன்ஸாகவும் போயிட்டு வாங்க முடியும், இல்லை நான் வந்து ரிசர்வேஷன் பண்ணணும், நான் 1 year 3 years நான் கன்ஃபார்மாக நான் கிளவுட்ல ரன் பண்ண போறேன் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ கோ அண்ட் ரன் இட் ஆன் த கிளவுட். தென் இல்லாட்டி எனக்கு வந்து சேவிங்ஸ் பிளான் வாங்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கெட் த சேவிங்ஸ் பிளான். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இஃப் யூ வாண்ட் டு பே பேக் த கரன்சி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க லைன் அது அன்மியூட்டால இருக்குன்னு நினைக்கிறேன், மியூட் பண்ணிடுங்க. ஸோ லோக்கல் கரன்சிஸ், இப்போ நீங்கள் இந்தியன் ருபீஸ் ஆர் சிங்கப்பூர் டாலர்ஸ் ஆர் whatever உங்களுடைய லோக்கல் கரன்சியில் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கான பேமெண்ட் பண்ணணுனாலும் யூ கேன் பே ஃபார் இட். அண்ட் தென் they have also got a dev test pricingனே ஒரு இது இருக்குது, அஷூர் dev test போர்ட்டல்னே தனியாக இருக்குது. இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் கேட்டகரிக்கு வரல, நான் இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70 to 80% டிஸ்கவுண்ட்டில் வந்து ரன் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் அஷூர் போர்ட்டலில் வந்து DevOps as a சர்வீஸாகவும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காலமாக வந்து விஷுவல் ஸ்டுடியோ டீம் சர்வீசஸாக இருந்தது, VSTSல இருந்து. தென் இப்போ வந்து GitHub வாங்கி அப்புறம் DevOps வந்து as a டூல் செயினாக கொடுக்குறாங்க. இதை பற்றின ஒரு தனி ப்ரீஃபிங் இருக்குது, செஷன் இருக்குது, நம்ம அதில் பார்ப்போம். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மைக்ரோசாஃப்ட்டும் ஆரக்கிளும் வந்து தே ஹேவ் அ குளோபல் டைப். அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே வந்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூரில் ரன் பண்ணணும், பேக் அண்ட் டேட்டா பேஸ் வந்து ஆரக்கிளில் ரன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ pretty much ரன் தட். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து குளோபலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து குளோபல் இன்டர் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷனே இருக்கு. ஸோ இதை சர்ச் பண்ண போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஐ எம் நாட் கனெக்டட் டு ப்ராட்பேண்ட் அப்படின்றது தெரிய வந்தது. ஓகே, ஸோ ஆரக்கிள் இன்டர் கனெக்ட் ஃபார் அஷூர்னே ஒன்று இருக்கு. ஸோ இது மூலமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டுடைய அஷூரும் ஆரக்கிளுடைய கிளவுட் டேட்டா சென்டரையும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அஷூர்லையும் பேக் அண்ட் டேட்டா பேஸ் வந்து நீங்கள் ஆரக்கிள்லையும் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் கனெக்ட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை லோக்கலாக ரன் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க அதை கொடுக்குறாங்க இந்த ஃபாஸ்ட் கனெக்ட் இன்டர் கனெக்ஷன் மூலயமா. ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மைக்ரோசாஃப்ட் அஷூர் வரதுக்காக. ஸோ அதுதான் நான் வந்து இப்போ லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறேன் எதுக்காக மைக்ரோசாஃப்ட் அஷூர் சூஸ் பண்ணலாம். கனெக்ட் வந்து டிஃபரெண்ட் டேட்டா சென்டர்ஸ்ல லிங்க் பண்ணிருக்காங்க. இல்ல சேம் இது வந்து ஆமா தனித்தனியா அந்தந்த கண்ட்ரியில இருக்க டேட்டா சென்டர்ஸ் வந்து லிங்க் பண்ணிருக்காங்க. இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டுடைய ஒரு அஷூர் ரீஜனும் ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் OCI உடைய ஒரு பர்டிகுலர் ரீஜனையும் வந்து டைரக்டா வந்து எக்ஸ்பிரஸ் ரவுட் மூலமா அதை இன்டெகிரேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ரீஜனுக்குமே இருக்கு. இங்க மேல போனீங்க அப்படின்னா எந்தெந்த ரீஜன் என்னென்ன டீடைல்ஸ்ன்றது இங்க கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, எந்தெந்த ரீஜன்ல இருக்குன்ட்டு. நார்த் அமெரிக்கால இருக்கா, லாட்டின் அமெரிக்கால, யூரோப்பு, எங்கெந்த இதுல இருக்குன்றது கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கப்பூர், டோக்கியோ, அதெல்லாமே எங்கெங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது இங்க பார்க்க முடியும் உங்களால.
ஓகே. ஸோ எதுக்காக அஷூர் சூஸ் பண்ணணும்னு உங்கள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கிறேன். இத தாண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு பிளான் இருந்தது. ஓகே. அஷூரோடைய என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன், சப்போர்ட் பிளான் எப்படி இருக்கு? அஷூர்ல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது? அதெல்லாம் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இருந்தோம். பட் ஐ திங்க் ஒய் அஷூர் அதுக்கே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. பட் இட் வாஸ் டெஃபினட்டா வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே. ஓகே. ஸோ வித் தட் செட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கிளவுட் பேசிக்ஸ் தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃப்ரம் நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் ரெகுலர் செஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸ் படி ஐஏஎம், கம்ப்யூட், சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக படிக்க ஆரம்பிக்கலாம். பட் அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஷூரோடைய ஃபண்டமெண்டல்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கான்னு பாருங்க. எனக்கு அஷூரோடைய ஃபண்டமெண்டல்ஸ்க்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னா, எனக்கு தனியாக ப்ரைவேட்டாக பிங் பண்ணுங்க. குரூப்பில் மெசேஜஸ் வந்து அதிகமாக பண்ணாதீங்க. டேரெக்டாக எனக்கு மெசேஜஸ் அனுப்பி மெசேஜ் அனுப்பி நான் உங்களுக்கு ஆக்சஸ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எதுக்காக அஷூர் சூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறேன். இந்த 20 பாயிண்ட்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸ்டான் ஒரு சின்ன கொஸ்டின். ஓகே. ஆக்சுவலா இப்ப நம்ம நீங்க சொன்னீங்கல்ல இந்த 14.8 அந்த மாதிரி வந்து ஃபயர்வால்ஸ் நம்ம வந்து டைரக்டா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆமா. சொன்னீங்கல்ல. ம். இப்போ அது நெட்வொர்க் அந்த அசூர் நெட்வொர்க்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகே. இப்போ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு சர்வர்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே அந்த 14.8 வழியா தான் அந்த நெட்வொர்க் ரீச் ஆகுமா? இல்ல வந்து அதுல வந்து குரூப் பை குரூப்பா இந்தந்த சர்வர்ஸ்க்கு தான் அந்த ஃபயர்வால் யூஸ் பண்ணணும். இல்ல அந்த மாதிரிலாம் கூட செக்ரிகேட் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் உமாசங்கர் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து மெயினாக வந்து நம்ம பேசுறது வந்து பெரிமீட்டர் செக்யூரிட்டி. ஆன் ப்ரமைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இது டீமிலிட்டரைஸ் ஜோன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வேற மைக்ரோசாஃப்ட் அஷூரோடைய கிளவுட் டேட்டா சென்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னலாக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓஎஸ் லெவல்ல, உங்களுடைய நெட்வொர்க் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னலா வந்து ப்ரொடெக்ஷன், அந்த ஃபில்டரிங், அந்த லேயரிங்லாம் வந்து அதில வச்சே பண்ண முடியும். வேறஸ் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிராஃபிக் வந்து பப்ளிக் ஃபேசிங் அப்ளிகேஷன்ஸ் இல்ல ஆன் ப்ரமைசஸ் இல்ல மத்த கிளவுட் கூட கனெக்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி டிராஃபிக் வரும்போது தான் வந்து வந்து உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால்லாம் போவாங்க. ஸோ இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் இல்ல நார்த் சவுத் டிராஃபிக் அது எந்த மாதிரியான உங்களுடைய அப்ளிகேஷன் டிராஃபிக் இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால்லாம் போயிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு சர்வர் லெவல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்றது வந்து மோஸ்டா இந்த செக்யூரிட்டி குரூப்லேயே வந்து உங்களுக்கு ஃபில்டரிங் பண்ணிடுவாங்க. எந்தெந்த போர்ட்ல ஆக்சஸ் பண்ணணும், எந்தெந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும். அந்த ஃபில்டரிங் வந்து இங்கேயும் இருக்கும். இல்ல எனக்கு டபுள் லேயர் செக்யூரிட்டி வேணும், ட்ரிபிள் லேயர் செக்யூரிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி. அப்பதான் வந்து இந்த பெரிமீட்டர்ல வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க பேலோ ஆல்டோவோ, ஃபோர்டிகேட்டோ. பட் அதுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில் தேவைப்படும். ஓகே. ஸோ அந்த செக்யூரிட்டி டொமைன்லேருந்து வந்தாதான் அந்த ரூல்ஸ் எழுதுறது. ஸோ அந்த இது வந்து என்னன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனா கொடுக்குறாங்க. ஆன் ப்ரமைசஸ்ல உங்களுக்கு டெடிகேட்டட் ஒரு அப்ளையன்ஸா வரும். இங்க கிளவுட்ல வந்து அதோடைய வர்ச்சுவல் வெர்ஷனா வந்து கொடுத்துட்றாங்க. வர்ச்சுவல் அப்ளையன்ஸா. இல்ல அதுதான். அது ஓகே. இல்ல அந்த இப்போ அதுல பாலிசிஸ் எழுதுறதுக்கு அதுக்கெல்லாம் தனியா ஸ்பெஷலைசேஷன் ஆமா. வேணும். நான் அது கேட்கல. ஜஸ்ட் இப்போ அ என்னோட அசூர் இதுல வந்து ஒரு 100 சர்வர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாரி அந்த செக்யூரிட்டி குரூப்ல வி கேன் ஃபைன் டியூன் ஆமா. வாட் இது போர்ட் ஓப்பன் அதெல்லாம் ஆமா. பண்றோம்னு சொன்னீங்க. ம். இப்ப அடுத்ததுல வந்து இந்த ஃபயர்வால் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, ம். இந்த எல்லா சர்வருமே த்ரூ அந்த ஃபயர்வால் வழியா தான் கம்யூனிகேட் ஆகுமா? இல்ல இந்த சர்வர்ஸே வந்து டிஃபரெண்ட்டா அ தனித்தனியா குரூப்பிங் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி. இப்போ ஒரு ஓகே. 10 சர்வர்ஸ் தான் இந்த ஃபயர்வால் வழியா போணும். இல்ல அது அதர் தென் 10 சர்வர்ஸ் வந்து நார்மலா எக்ஸிஸ்டிங் இது வழியா போணும். அந்த மாரிலாம் ஏதாவது குரூப்பிங் பண்ண முடியுமா? ஆமா. அந்த அதான் மாரி இப்ப வந்து கேட்கிறேன். பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் வந்து நீங்க எப்படி ஆ. போணும் அப்படின்றத வந்து நீங்க அ கன் கன் அது ஃபுல்லாவே வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ள இருக்கிற டிராஃபிக் வந்து ஓகே. அ இதுல தான் ஆ. பெரிமீட்டர் செக்யூரிட்டி போகணும் அவசியம் கிடையாது. பெரிமீட்டர் செக்யூரிட்டி எப்ப தேவைப்படும் அப்படின்னா, இப்ப நெறைய பேருக்கு வந்து இந்த கன்ஃப்யூஷன் இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு சில அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட் ஆ. ஃபேசிங் அப்ளிகேஷனா இருக்கும். ஒண்ணு வந்து உள்ளுக்குள்ளே உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்து விபிஎன் வழியா, இல்ல இன்ட்ராநெட் வழியா, இல்ல அந்த பர்ட்டிகுலர் வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளேயே வந்து நீங்க
யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட்டுக்கே போல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அந்த வேஃப் ப்ரொடெக்ஷன் வேணுமான்னு கேட்டால் தேவையில்லை. இதுக்கு வந்து தேவை. இன்டர்நெட் ஃபேசிங் தேவையில்லை. அப்ளிகேஷனுக்கு தேவை, இதுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ ஓகே. அதுக்கேற்ற மாதிரி எந்த மாதிரியான யூசேஜ் இருக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எதுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால் தேவைப்படும், எதுக்கெல்லாம் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் தேவைப்படும் அப்படின்றத we have to decide. பட் நீங்க We can வால்யூம் வந்து decide it. எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ, இது வர்ச்சுவல் ஃபயர்வால் அப்படின்றதால அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேக் எண்ட்ல வந்து ஸ்கேலபிலிட்டி கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு வந்து 1000 சர்வர்ஸோட டிராஃபிக் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா 2-3 அப்ளையன்சஸ் அங்கே கிரியேட் ஆகிடும் பேக் எண்ட்ல. எனக்கு இன்னும் அதிகமான சிஸ்டம்ஸ் வேணும் அப்படின்னா பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த வர்ச்சுவல் அப்ளையன்ஸ் வந்து அது ஸ்கேல் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்கேலபிள் சர்வீஸ் தான், ஓகே. ஹைலி அவைலபிள் சர்வீஸ் ஓகே. தான். ஓகே. ஓகே. தேங்க்ஸ். நோ வரிஷ். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கவர் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒய் அஷ்யூர் அதுதான் பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மற்ற இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம அவங்களுடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அவங்களுடைய ஹைரார்கி அஷ்யூரோட ஹைரார்கி எப்படி இருக்கும், அதில் என்னென்ன சப்போர்ட் பிளான்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ செஷன் பிகாஸ் ஆஃப் அந்த கிளவுட் பேசிக்ஸ் கொஞ்சம் பேர் இன்னும் பார்க்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ அது கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வாங்க. AZ900 லிங்க் நான் திருப்பி கொடுக்குறேன். ஸோ ஓவர் த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பாருங்கள். தென் அந்த டைம் கிடைக்கும் போது வீக் டேஸில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லேருந்து சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 செக்மெண்ட்ஸை வந்து இவ்வளோ டியூரேஷனில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜெனரிக் செஷன் எடுத்துக்கங்க. ஓகே. ஸோ இன்னும் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே போகல, ஆக்சுவலாக டாபிக்குள்ளே இன்னும் பெருசாக போகல. ஓகே. ஒரு ஜென்ரல் அஷ்யூர் இன்ட்ரோடக்ஷன் செஷனாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு. ஓகே. பட் எனி அதர் क्वेश्चन? இதுக்கு அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே ஆமாம், மட்டும் நெக்ஸ்ட் இல்லைங்களா? சாட்டர்டேலேருந்து இருக்கும். ஆமாம், கரெக்ட். ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ டைம் கிடைக்கும்போது பாருங்க. உங்களுக்கு ஆக்சஸ் இல்லைன்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஆக்சஸ் எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ தட் நாளைக்கு 5 o'clock கிளாஸ் இருக்குல்ல? இல்ல நாளைக்கு இல்லைங்க. நாளைக்கு இல்லைன்னு தான் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளவுட் ஒரு சில பேர் இல்லைன்னு சொன்னாங்களா, ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்னும் கிளவுடே பேசிக்ஸ் தெரியல அப்படின்னாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தா ஒரு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. சரி, ஓகே. சார் இப்போ இந்த ரெக்கார்டிங் செக்ஷனை இதோட போடுவீங்கல்ல, ஏன்னா அந்த ஆமா. இன்டர்நெட் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல. அது ஓகே. இது நான் போட்டுருவேன். இது நான் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நடுவில் அந்த மைக்ரோசாஃப்ட் ஆரக்கிள் இன்டர் கனெக்ஷனை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நெட்வொர்க் டவுன் ஆயிருக்குது எனக்கு நோட்டீஸ் பண்ணேன். அது வரைக்கும் நான் மெசேஜஸும் பார்க்கல. நான் மொபைல் அந்த நம்பர்லேயும் நான் கவனிக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் அது டவுன்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. மேபி ஐ ஹோப் 10 to 15 minutes இருக்கும். ஓகே. நான் செக் பண்றேன். அது என்னன்னு பார்த்துட்டு இந்த ரெக்கார்டிங் இது இன்னைக்கு ரெக்கார்டிங் கிடைச்சிரும். ஒரு அரௌண்ட் இப்போ மணி நான் அது 7:35 ஆகுதுல்ல, ஒரு 9 o'clock வந்து நான் அந்த ரெக்கார்டிங் அந்த பிளேலிஸ்ட்ல வந்துடும் அது. கேக்குதா? கேக்குதுங்க, கேளுங்க. ஹலோ. கார்த்திகேயன், உங்களுடைய ஆடியோ எனக்கு கேக்குது, கேளுங்க. இது எக்ஸாமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னஜி வரும்? ஓகே. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு வந்து மாறும். இப்போ நீ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரே நிமிஷம் இருங்க. 4,500. ஆமா, 4,500 அப்ராக்சிமேட். அது கொஞ்சம் அது டிஃபர் ஆகும். இப்போ ஒரு நீங்க அதாவது $150 to $165 வருங்க அசோசியேட் லெவலுக்கு, இந்த இன்டர்மீடியேட் லெவலுக்கு. ஸோ AZ900 அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 3,900 ஏதோ சம்திங் இருந்தது. டாலர் வேல்யூ மாறிட்டே போகுதுல உங்களுக்கு. ஐ திங்க் இப்போ ஓகே. லெட் மீ செக். பிலோ 5,000 இல்லையா? ஆமா, அந்த ரேஞ்ச்ல இருந்தது. ரீசெண்டா எடுத்தேன். ஜூன் டைம்ல நான் ஃபண்டமெண்டல் ஓகே. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 3,700 அதான். ஓகே ஃபைன். பட் அது நிறைய ஆஃபர்ஸ் வருங்க. இப்போ நீங்க வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கு. அந்த சேலஞ்ச் எடுத்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆமா, அந்த லிங்க் அது ஏதாவது ஆமா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் ஏதாவது முன்னாடிலாம் 2 டைம்ஸ் அந்த மாதிரிலாம் கரெக்ட். ஆமா, அது வந்து நீங்க வவுச்சரை பொறுத்து இருக்குங்க. சில வவுச்சர்ஸ் வந்து டியூவல் அட்டெம்ப்ட் வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 500 எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த மாதிரியும் இருக்கு, இன்னுமே கிடைக்கும் அதெல்லாம். ஓகே. எஸ்பெஷலி இந்த டிசம்பர் மந்த்ல வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும் அது. ஸோ ஆஃபர்
ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ஃபண்டமெண்டல் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லையா? ஆமாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அது எப்பயுமே அது ஒரு 50% டிஸ்கவுண்ட்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த ஆன்லைன் அவங்களுடைய ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, முன்னாடிலாம் ஃப்ரீயாவே குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. 50% டிஸ்கவுண்ட்ல குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பர்சனலா எழுதணும்னா, அது நீங்க இந்த 50% டிஸ்கவுண்ட் போலாம். ஆர்கனைசேஷன்ல ரீஇம்பர்ஸ்மென்ட் இருக்கு அப்படின்னா, தென் அவங்களே வவுச்சர்ஸ் நீங்க வாங்கி எழுதலாம். இல்ல எழுதிட்டு நீங்க பாஸ் பண்ணி ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. 104 ஜி அதான் ஜி 104 வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம் சேலஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும் அது ஆன்லைன்ல. அது நம்மளுடைய வீடியோவே ஒண்ணு எடுத்து போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்லயே இருக்கும் உங்களுக்கு. மைக்ரோசாஃப்ட் ஓகே 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 சேலஞ்ச் அசோசியேட் அந்த ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்து அது ஒரு இது இருக்கு ஆக்சுவலா. அந்த இது வழியா இந்த 30 டேஸ்ல நீங்க அந்த அவங்க லேர்னிங் இதை முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது. ஸோ இதை முடிச்சிங்க அப்படின்னா ஜான் 10th அது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 50% டிஸ்கவுண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இந்த ஆப்ஷனுக்கு. ஸோ அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்கள் எந்தெந்த எக்ஸாம் என்னன்னு கொடுத்துருப்பாங்க இங்கே. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் இருக்காது, பட் அந்த அசோசியேட் லெவல் ஃபண்டமெண்டல் லெவல்லாம் அது கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 monthsக்கு ஒரு வவுச்சர் தான் அதை எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. Then actually full access ஓகே 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 check பண்றப்போ some videos பிரவீன் உங்க ஆடியோ எனக்கு ரொம்ப லோவா இருக்கு. பிரவீன் எனக்கு சரி கேட்கல. ஹலோ நான் கேக்குதுங்களா இப்போ? கேக்குதுங்க பிரவீன், கேளுங்க. ஆக்சுவலா ஏசர் 900 பிளேலிஸ்ட்ல ஃபுல் வீடியோஸ் வந்து அக்சஸ் இல்ல.